இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் துவக்கத்தில் 2ஆம் நாளில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். அவர் வளர நான் குறைய என்று ஒரு குரல் ஒருவருக்கான வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, ஒருவருக்கான வழியை ஆயத்தம் செய்து தன்னை முழுமையாக தாழ்த்தி நல்மனதோடு உயர்ந்த தன்மையில் நான் அவருக்காகவே பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன் என்று தெளிவாக அவரை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு மேன்மையை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்க விரும்புகிறோம். எனது அவர் வளர நான் குறையவா? இன்றைய காலத்தில் இதெல்லாம் நடக்குமா? நம்மையே முதன்மைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனித சமுதாயத்தில் இவர் எப்படி அவரை உயர்த்தி பிடித்து தன்னை தாழ்த்தினார் என்ற மேன்மையை வார்த்தை சொல்லித்தர விளைகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித சமுதாயம் நான் எப்படி உயர வேண்டும், பிறரின் பாதைகளை தடைக்கற்கள் உருவாக்கி பிறரை மட்டம் தட்டிவிட்டு நான் உயர்ந்து விட வேண்டும் என்ற ஒரு சுயநலப்பாங்கை தான் இன்று மனித மனதிலும் சரி வாழ்க்கை முறைமைகளிலும் அதிகமாகவே சிந்திக்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இதோ அவரது வழியை நான் ஆயத்தம் செய்தான் வந்திருக்கிறேன் என்று தன்னை யோவான் முழுமையாக தாழ்த்துகிறார். இதோ உங்கள் மத்தியிலே ஒருவர் இருக்கிறார், அவர் மிக பெரியவர், அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை முழுமையாக தாழ்த்துகிறார். ஆனால் வர இருக்கிற மெசியா நீர்தான் என்று யோவானை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலே நான் அவருக்கான வழியை மட்டுமே ஆயத்தம் செய்ய வந்திருக்கிறேன் என்ற ஒரு தெளிவுரையை மக்களுக்கு கொடுத்து ஆண்டவர் இயேசுவை எல்லோருக்கும் அறிமுகம் செய்கிறார். இந்த பாலன் இயேசு இந்த மண்ணில் பிறந்து நம்மை முழுமையாக மீட்டெடுக்க வந்திருக்கிறார். இதோ அவர்தான் தூய ஆவி முழுமையாக கொடையாக நமக்கு கொடுத்து நம்மை நிறைவின் பாதையிலே வழிநடத்துவார். நானோ நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் நிறைவான தூய ஆவியினால் உங்களை நிரப்புவார் என்ற மேன்மையை எல்லோருக்கும் எடுத்து கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் என்னைக்குமே நம்மளுடைய இடத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோங்க. இதுதான் யதார்த்த உண்மை. நம்மளுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளதான் பார்ப்போம். அதே போல ஒரு ஊர் வழக்கு பழமொழி இருக்கு, அப்ப எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகும் அப்படின்ற மாதிரி அடுத்தவன் இடத்தை பிடிக்கவே ஓடுகின்ற இந்த உலக மத்தியிலே ஆண்டவர் இயேசுவை ஆயத்தப்படுத்தவும் அவர் வழியை செம்மைப்படுத்தவும் நான் வந்திருக்கிறேன் என்று அவரது ஊழியன் என்று தன்னை யோவான் தாழ்த்துவது போல அவர் வளர நான் அவர் முழுமையாக வளர நான் குறைய வேண்டும் என்ற அந்த தாழ்த்துதலின் மேன்மைதான் நம்மை எங்குமே உயர்த்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவுரையை வார்த்தை என்று நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருபோதும் அதை நாம் யாரும் மறந்து இருந்து விடக்கூடாது. எனவே நமது வாழ்க்கையில ஒரு தெளிவான சிந்தனைகளை உள்ளத்திலே பதிய வைத்து விடுவோம். நமக்கானதை இறைவன் நிறைவாக தருவார். என்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கான இடத்தை பறிக்க தேடுகிற பொழுது நாமும் தொலைந்து நம் குணங்களும் தொலைக்கப்பட்டு நமது வாழ்வை இழந்து விடுகிறோம். எனவே நமக்கானதை இறைவன் தருவார் என்ற முழுமுதல் நம்பிக்கையோடு நம்மையே தாழ்த்தி யோவானை போல அவர் வளர நான் குறை என்று தாழ்த்துவோம். இறைவனின் அருள் முழுமையாக நம்மை நிறைந்திருக்கும். யோவான் 3:30 சொல்லுகிறார், அவரது செல்வாக்கு பெருக எனது செல்வாக்கு குறைய என்று முழுமையாக தாழ்த்துகிற பொழுது வாழ்வின் ஆசீர் கிடைக்கும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இது ஆண்டு துவங்கி 2ஆம் நாளிலே வளமையான வாழ்க்கையின் ஒரு முதல் பண்பாக நாங்கள் எப்பொழுதுமே எங்களை தாழ்த்தி கொண்டு பிறரின் பாதைகளுக்கு தடைக்கல்லாக இருக்காமல் உயர்த்தும் கரமாக உருவாக்கும் கரமாக மாறிட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.